எனது அருமை சகோதர சகோதரிகளே வணக்கம். மகான்களும் சித்தர்களும் மறைபொருளாய் சொல்லியதை விளக்கின் சுடர்போல் வெளிச்சம் காட்டி அனைவரும் எளிதில் புரியும்படி நல்ல ஆன்மீக ஆசான்களிடம் கற்றுத் தேர்ந்து பயனுள்ள கருத்துக்களை பலருக்கும் கற்பித்து மனித குலம் நன்மை அடைய இறைவனிடம் வேண்டி இந்த வகுப்பினை தொடங்குகிறேன். இந்த உலகில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் ஆன்மீகம் என்னும் இந்த வார்த்தையை ஒரு முறையென உச்சரிக்காமல் இருந்ததில்லை. கடவுள் உண்டு என ஆத்திகம் பேசுபவரும் கடவுள் இல்லை என நாத்திகம் பேசுபவரும் உலகெங்கும் உண்டு. ஆனால் தமிழகத்தில் தோன்றிய சித்தர்கள் மட்டுமே இவை இரண்டையும் சமம் என செய்து காட்டினர். நட்டக்கல்லும் பேசுமோ என கேட்டவர்களுக்கு நாதன் உள்ளில் இருக்கிறார் என விடையும் தந்தனர். மதச்சடங்கு கலாச்சாரத்தால் மெலிந்து போன ஆன்மீக உலகில் மெய்ஞானம் மூலம் மேம்படச் செய்தனர். மதம் என்னும் முட்டை ஓடு உடைந்தால் மட்டுமே மெய் ஆன்மீகம் என்னும் குஞ்சு வெளிவரும். ஆன்மீகத்தில் எளிய நிலை முதல் ஏற்றமிகு நிலை வரை அனைத்தையும் வகுத்தவர்கள் சித்தர்கள். இறைவனை அறிவதற்கு முன் நாம் மனிதனாகிய இந்த பிண்டத்தை அறிய வேண்டும். அண்டம் என்பது உலகமும் பிண்டம் என்பது நமது உடலாகும். மனிதன் என்பவன் பேரண்டமாகிய இப்பிரபஞ்சத்தின் ஓர் அங்கமாகும். இதை சட்ட முனிவர் கூறுகிறார். அண்டத்தில் உள்ளதே பிண்டம், பிண்டத்தில் உள்ளதே அண்டம், அண்டமும் பிண்டமும் ஒன்றே அறிந்துதான் பார்க்கும் போதே. அண்டத்தையும் பிண்டத்தையும் நாம் கூர்ந்து பார்த்து அறியும் போது ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது என்பதை நாம் நன்கு புரிந்து கொள்ள முடிகிறது. நாம் வாழும் இந்த பூமி சூரிய மண்டலத்தில் உள்ளது. இதுபோன்று கோடிக்கணக்கான சூரிய மண்டலங்களின் தொகுப்பே நாம் வாழும் இந்த பூமி. அண்டமும் பிண்டமும் பரம், சிவம், சக்தி ஆகிய மூன்று கலைகளாலும் விண், காற்று, தீ, நீர், மண் ஆகிய ஐம்பூதங்களினாலும் கட்டமைக்கப்பட்டுள்ளன. மனிதனின் தலைப்பகுதியில் மேல் ஆதாரமான லாடம் எனப்படும் கைலாயம் உள்ளது. இது சிவத்தின் இருப்பிடமாக சிவபீடமாக உள்ளது. இது உடலுக்கு வடதுருவமாக மேல் மூலமாக மேல் ஆதாரமாக உள்ளது. தலையும் வடதுருவம், வடக்கு திசையும் வடதுருவம், இரண்டும் ஒன்றையொன்று எதிர்கொள்ளும். அதனால்தான் வட திசையில் தலை வைத்து படுக்கக்கூடாது என்று கூறுவர். மனிதனின் வால் பகுதியில் மூலாதாரம் எனப்படும் குண்டலினி எனப்படும் சக்தி உள்ளது. இது சக்தி பீடமாக உள்ளது. இந்த குண்டலினி சக்தியானது தண்டுவடம் வழியாக லாடமயமாகிய சிவத்தை அடைவதே சமாதி நிலை எனப்படும். ஆன்மீகத்தின் 4 நிலைகள்: சரியை, கிரியை, யோகம், ஞானம். அட்டாங்க யோகத்தின் 4 நிலைகள்: இமயம், நியமனம், ஆசனம், சமாதி. இந்த 4 நிலைகளும் பற்றி விவரமாக அடுத்த பதிவில் பார்ப்போம். இந்த பதிவை போடச் சொன்ன எனது நண்பர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆத்ம வணக்கம்.